புது கட்சிகள் எந்த கட்சி வந்தாலுமே இங்கே நாம் தமிழர் கட்சி கொள்கையை தாண்டாமல் இங்கே அரசியல் அவங்களுக்கு இல்லைங்கிறது தான் என்னோட நிலைப்பாடு. அவங்க அந்த 37,000 வாக்குகள் அன்னைக்கு ஹரிநாடாருக்கு செலுத்தியிருந்தாங்க. அந்த ஹரிநாடார் அந்த வாக்கு வாங்கினதுக்கப்புறம் 5 வருஷம் இந்த மக்கள் பட்ட கஷ்டத்துலையோ மக்களுக்கான பிரச்சனைகளையோ களத்தில் நின்னாரா வந்தாரா அப்படிங்கிற கேள்வி நம்ம மக்கள் மத்தியில் வைக்கிறோம். மக்கள் இன்னைக்கு அந்த புரிதல் மிக தெளிவாக வந்திருக்காங்க. மக்கள் வாக்கு செலுத்தினதை நம்ம ஏமாந்துட்டோங்கிறதையும் மக்கள் உணர்ந்திருக்காங்கிறதையும் இன்னைக்கு களத்தில் நம்ம பார்க்க முடியுது. அவர் பதவிக்காக கட்சி மாறிட்டாரு, பணத்துக்காக கட்சி மாறிட்டாரு. ஆனால் கீழே இருக்க தொண்டர்கள் என்னைக்கா நினைச்சு பார்த்தாரா? அந்த தொண்டர்கள் இன்னைக்கு கட்டாயமா அவங்களோட வாக்குல கட்டாயமா வெளிப்படுத்துவாங்க. அவங்களோட கோபத்தை இந்த முறை வெளிப்படுத்துவாங்க. இது திமுக மட்டும், இந்த அதிமுக மட்டும் இல்லை, அதிமுக தொண்டர்கள் மட்டும் இல்லை, திமுக தொண்டர்களும் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களும் தான் அதே சண்டையில் தானே இருந்தாங்க. அந்த அதிமுக கீழே எவ்வளோ சண்டை போட்டிருப்பாங்க. அவங்களுக்காக சண்டை போட்டு ஜெயிச்ச ஒருத்தனுக்கு அந்த தொண்டர்களுக்கு ஒரு நியாயமா இருந்ததே இல்லை. மக்களை அறியாமையிலே வச்சுக்கிட்டு, மக்களை சுயசிந்தனையிலே இல்லாமல் வச்சு, அதன் மூலயமா மக்களோட வாக்குகளை அறுவடை செய்கிறது தான் இன்னைக்கு சூழலில் திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் யுத்தியாக அவங்க அதை மட்டும் தான் பார்க்குறாங்க. அவங்க தான் அதை தான் அவங்க முதலீடாகவும் பார்க்குறாங்க. ஆனால் நாம் களத்தில் மக்களுக்கு முழுமையான அரசியலை வெளிப்படுத்திகிட்டு இருக்கோம், முழுமையான அரசியல் விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம். அரசியல்னா என்ன, அதிகாரம்னா என்ன, ஜனநாயகம்னா என்ன, ஜனநாயக நாட்டில் வாக்கோட சக்தி என்ன அப்படிங்கிறத நம்ம மக்கள் மத்தியில் வெளிப்படுத்திட்டு இருக்கும்போது இந்த 1000 ரூபாங்கிறது எடுபடாதுங்கிறது நம்மளோட நிலைப்பாடு. கூட்டணி வச்சு உங்கள் அரசியல் கட்சிகளோட நிர்வாகிகளுக்கு மட்டும் தானே பலனை தவிர்த்து மக்களுக்கு என்ன, உங்கள் கூட்டணியால் மக்களுக்கு என்ன பயன் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல. நீங்கள் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிங்க, என்ன நோக்கத்துக்காக கட்சி ஆரம்பிச்சிங்க, யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சிங்க, எந்த செயல் திட்டம் பண்ணுறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிங்கிற ஒரு கேள்விகள் இருக்குல்ல. அந்த கேள்விகள் ஏதாவது உங்கள் கூட்டணி தர்மத்தில் வரும்போது இந்த கேள்விகளுக்கு ஏதாவது பதில் இருக்கா? எல்லா கேள்விகளும் அடிபடுது. அப்போ நீ என்ன நோக்கத்துக்காக கட்சி ஆரம்பிச்சங்கிறதே அடிபடும் போது நீ எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும், அந்த எதுக்கு நீ செயல்படணும், எதுக்கு நீ தேர்தல் அரசியலில் மக்களை சந்திக்கணும்? இந்த 21 கட்சி கூட்டணி, 25 கட்சி கூட்டணி, 10 கட்சி கூட்டணி, இதை பற்றிலாம் மக்கள் இன்னைக்கு சிந்திக்கிறது இல்லை, அதை அலாட்டிக்கிறதும் இல்லை. மக்கள் விரோத திட்டங்கள் எல்லாத்தையுமே தடுக்கக்கூடிய கட்சி அதிகாரத்தில் இல்லாத நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் களத்தில் போராடி மக்கள் அரசியல் வெளிப்படை செய்து மக்கள் மத்தியில் போராட்டத்தை எடுத்து மக்களோடய போராட்டத்தை எடுத்து அந்த போராட்ட காலத்தில் மக்களையும் ஈடுபட வச்சு அந்த மக்கள் போராட்டங்களின் மூலமாக வெற்றி பெற்றிருக்கும். அப்போ இது மூலமா என்ன தெரிய வருதுன்னா, மக்கள் அரசியல் விழிப்புணர்வு அடைகிறாங்க. அப்போ இவங்க இந்த கூட்டணி பலம், இந்த அதிகார பலம், இந்த ஊடக பலம் வச்சு இவங்க செயல் திட்டங்களை விளம்பரப்படுத்தினாலும் அவங்க செயல் திட்டம் மக்கள் மத்தியில் இனி எடுபடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட நிலைப்பாடு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. அண்ணன் உங்களை ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு. அந்த அறிவிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக? இது உளப்பூர்வமாகவே மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதில் பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன சொல்கிறது, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பதவியுமே பொறுப்பு தான். அந்த அடிப்படையில் வேட்பாளராக அறிவித்ததில் இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக தான் உணர்கிறோம். அடுத்து மக்கள் பிரதிநிதி ஆகும்போதே இப்போ இப்போவே நம்ம வேட்பாளருங்கிறதே ஒரு பாதி மக்கள் பிரதிநிதி தான். அப்போ மக்களுக்கான பிரச்சனைகளை நாம் ஆய்வு பண்ணி அதற்கான தீர்வை நம்ம இப்போவே யோசித்துட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறது, மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்த மாதிரி இருக்குது. அண்ணன் நம்ம மேலே வச்ச நம்பிக்கைக்கு நம்ம பாத்திரமாக செயல்படுறதுக்கு நாம் இன்னும் களத்தில் நிறையா மக்களோட செயல்பட வேண்டியிருக்கு. அதை நினச்சி நம்ம கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. வேட்பாளர் அறிவிச்சதுக்கப்புறமா மக்களை போய் சந்திக்கிறீங்களா, பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாம், நாங்கள் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தொகுதி சார்பாக நம்ம பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். வேட்பாளர் அறிவித்த பிறகு இன்னும் கொஞ்சம் வேகமாக நம்ம அந்த வேலையை பார்த்துட்டு தான் இருக்கோம். மக்களிடையே அந்த நாம் தமிழர் கட்சிக்கு வரவேற்பு எப்படி இருக்குது? குறிப்பாக விஜயனுடைய அரசியல் உள்ள வந்ததுக்கப்புறமா இளைஞர்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சிக்கு வரவேற்பு எப்படி இருக்குது? இதில் விஜய் கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சிலாம் கிடையாது. நாம் தமிழர் கட்சியோட வரவேற்பு தனிப்பட்ட முறையில் தனித்துவமாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் இருக்குது. இன்னும் ஒன்று சொல்லணும்னா, புது கட்சிகள் எந்த கட்சி வந்தாலுமே இங்கே நாம் தமிழர் கட்சி கொள்கையை தாண்டாமல் இங்கே அரசியல் அவங்களுக்கு இல்லைங்கிறது தான் என்னோட நிலைப்பாடு. சென்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாதி ஓட்டுகள் ஹரிநாடார் வந்ததுனால நிறைய கலைஞ்சு போய் கிட்டத்தட்ட 38,000 ஓட்டுகள் அங்கே போயிடுச்சு. இப்போ அந்த ஓட்டுகளை கவர்வதற்கோ இல்லை அந்த ஜாதி மனநிலையில் இருக்கிற இளைஞர்களையோ மக்களையோ மாற்றுறதுக்கோ நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஏதாவது முன்னேற்பாடுகள் எதுவும் பண்ணியிருந்தீங்களா? இல்லை, நாம் தமிழர் கட்சி ஜாதி ஓட்டு மத ஓட்டுன்னு சொல்லி மக்கள் வாக்குகளை பிரித்து பார்க்குறதே இல்லை. இங்கே என்ன சொல்கிறது, நாம் தமிழர் கட்சியோட அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது. அப்போது நாம் தமிழர் கட்சிங்கிற அரசியல் கட்சி அனைத்து மக்களுக்குமான ஒரு அரசியல் கட்சியாக தான் நாம் அண்ணன் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. அதை தான் நாம் களத்தில் செயல்படுத்திகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த சாதிக்கு தனியாக, இந்த மதத்துக்கு தனியாக நம்ம அரசியல் பேச முடியாது. அவங்க மக்களை சாதிய மனநிலையும் சாதிய ஒரு மிகப்பெரிய கருவியாகவும் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய சாதிய கட்சிகளுக்கு எதிராக நாம் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவில் தீவிரமாக களமாடும். அவங்க அந்த 38,000 வாக்குகள் அன்னைக்கு ஹரிநாடாருக்கு செலுத்தியிருந்தாங்க. அந்த ஹரிநாடார் அந்த வாக்கு வாங்கினதுக்கப்புறம் 5 வருஷம் இந்த மக்கள் பட்ட கஷ்டத்துலையோ மக்களுக்கான பிரச்சனைகளையோ களத்தில் நின்னாரா
வந்தாரா அப்படிங்கிற கேள்வியை வந்து நம்ம மக்கள் மத்தியில் வைக்கிறோம். மக்கள் இன்னைக்கு அந்த புரிதல் வந்து மிக தெளிவாக வந்திருக்காங்க. மக்கள் வந்து வாக்கு செலுத்தினதை நம்ம ஏமாந்துட்டோங்கிறதையும் மக்கள் உணர்ந்திருக்காங்கங்கிறதையும் இன்னைக்கு களத்தில் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் நம்ம தனிப்பட்ட முறையில் ஜாதிக்காகவும் மதத்துக்காகவும் நம்ம அரசியல் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒட்டுமொத்த அரசியலே மக்களுக்கானது, அனைத்து உயிர்களுக்குமானது. அதை இங்கே ஒவ்வொரு மக்களுமே புரிஞ்சுக்கிடும் போது வந்து இந்த சாதிய மனநிலையிலேருந்து மக்கள் வெளிப்பட்டு இன்னைக்கு உண்மையான அரசியலை நோக்கி மக்கள் நகர்ந்துட்டு தான் இருக்காங்க. தற்போதைய எம்எல்ஏ ஆலவன் சட்டமன்ற தொகுதிக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் பாண்டியன் அவர்கள். அவர் ரிசைன் பண்ணிட்டாரு, கட்சி மாறிட்டார். ஆமாம். ஆனால் கிட்டத்தட்ட 4.5 வருடம் வந்து இந்த தொகுதிக்கு அவர் ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு? அவர் மக்கள் மத்தியில் இன்னும் அந்த புகழோட தான் இருக்கிறாரா? இல்லை, அவர் செயல்பாடுன்னா மக்கள் இன்னமும் வந்து ரோட்லேருந்து போராடக்கூடிய சூழல் தான் இருக்குது. ஊருக்கு ஊர் வந்து மணமகிழ்மன்ற பேரில் சாராய கடை திறந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஊரை சுற்றி பூரா கல்குவாரி தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் இதில் என்ன செயல்பாடு இருக்குது? மக்கள் விரோத செயல்கள் தான் இப்போ தொகுதிக்குள்ளே ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு. சாராய கடையும் மக்கள் கேட்கல, கல்குவாரியும் மக்கள் கேட்கல. இந்த ரெண்டும் தான் வந்து தொகுதி முழுக்க நடந்துட்டு இருக்குது. தானே அப்போ ஒரு எம்எல்ஏவாக இருந்து என்ன பயன்? இன்றைக்கி நம்ம தொகுதி வந்து வேக்கண்டாக தான் இருக்குது. ஒரு எம்எல்ஏவாக வேறு கட்சிக்கு மாறிட்டார், அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். அவர் இப்போ இல்லாத போதும் இருந்த போதும் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. இங்கே மக்கள் விரோத செயல்கள் தான் வந்து தொகுதி முழுக்க அரங்கேறிக்கிட்டு இருக்கு. மக்கள் எத்தனையோ போராட்டங்கள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. பல சாராய கடைகளை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க, பல கல்குவாரிகளை எதிர்த்து ஒவ்வொரு இடத்துலையும் போராடிட்டு இருக்காங்க. ஏன் இளைஞர்கள் வந்து தன்னெழுச்சியாக வந்து குண்டு போடக்கூடிய அளவுக்கு வந்து அவங்க மிகப்பெரிய அளவுக்கு வந்து பாதிக்கப்படுறாங்க. ஒரு கல்குவாரியை சுற்றி, ஒரு ஊரை சுற்றி ஃபுல்லாக கல்குவாரி, அந்த ஊரில் வந்து மக்கள் வாழவே முடியாத ஒரு சூழல். அந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை விவசாயமே பண்ண முடியாத அளவுக்கு மிக மோசமான நிலைமையில் அந்த நிலங்கள் இருக்குது. காரணம் கல்குவாரி. வச்சு வெடி வச்சு தகர்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சத்தத்தில் வந்து மக்கள் வந்து வாழவே முடியாத ஒரு சூழலில் தான் இன்றைக்கி இருக்காங்க. அதை கண்டு வந்து பல போராட்டங்கள், பல கோரிக்கைகள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வச்சும் கூட அந்த கல்குவாரியை நிறுத்த முடியல மக்களால், பொதுமக்களால் நிறுத்த முடியல. அதை கண்டு ஆத்திரமடைஞ்ச அந்த ஊர் இளைஞர்கள் வந்து ஆத்திரப்பட்டு ஆதங்கப்பட்டு நம்ம ஊர், நம்ம எதிர்காலத்து நம்ம பிள்ளைங்கள் இந்த மண்ணில் வாழவே முடியாத ஒரு சூழலுக்கு போயிட்டுருக்கு. இதை தெரிஞ்சும் நம்மளால் தடுக்க முடியலேங்கிற ஒரு ஆதங்கத்தில் வந்து நான் வெடிகுண்டை கூட தூக்கி போடக்கூடிய சூழலுக்கு வந்துட்டு அவங்க இன்றைக்கி குண்டாஸில் சட்டப்படி தண்டனை பெற்றுட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த குற்ற செயலுக்கு வந்து காரணம் வந்து அந்த தனி மனிதரா? இல்லவே இல்லை. இன்னைக்கு வந்து பண்ணக்கூடிய அரசாங்கம் அதை எதிர்த்து கல்குவாரியும் யாருமே கேட்கல. அந்த வளங்கள் எனக்காக தான் தோண்டி எடுக்கப்படுதா? இல்லை. எனக்காகவோ என் தலைமுறைக்காக தோண்டி எடுக்கப்படுதா? இல்லை. இந்த நிலத்தின் வாழ் மக்கள், இந்த பூர்வகுடி மக்களுக்காக செலவழிக்கப்படுதா? இல்லை. எங்கேயோ உள்ள இன்னொரு மாநிலத்து மக்களுக்கும் அண்டை நாடுகளுக்கும் கடத்தப்படுதுன்னா அப்போ நம்ம இது யாருக்கான அரசாங்கமாக இருக்குது? அப்போ இதில் இருந்து எம்எல்ஏ என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? இங்கே இருக்கக்கூடிய எம்பி என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? எதுவும் இருந்தும் இல்லாத ஒன்று தான். அந்த நிலைமையில தான் இருக்குது. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வந்து அதை எதிர்த்து களத்தில் மக்களுக்காக அரசை எதிர்த்தும் சரி, தனியார் முதலாளிகள் எதிர்த்தும் சரி சண்டை போட்டுக்கிட்டு வழக்கு வாங்கிக்கிட்டு இன்றைக்கி வந்து மக்கள் பிரதிநிதியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சட்டசபைக்குள்ளேயும் நம்ம நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் செல்லாமலே வந்து மக்கள் மத்தியில் போராடிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் அதே மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு தான் திமுகவில் சீட்டு கொடுக்க போகிறதா ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. மறுபடியும் அவர் வந்தால் மக்கள் ஓட்டு போடுற மனநிலைமையில் இருக்காங்களா? நிச்சயமாக இருக்க மாட்டாங்கங்க. நம்ம மக்கள் வந்து அவ்வளோ அவங்க வந்து இந்த திமுகவோட மனநிலையே என்னென்னா மக்களை முட்டாளாக்குறது தான். நான் என்ன பண்ணாலும் மக்களுக்கு 1000 ரூபா கொடுத்தா எனக்கு ஓட்டு போட்டுருவாங்கிற ஒரு குரூர புத்தி, மக்களை பைத்தியக்காரனாவே கடைசி வரைக்கும் வைக்கக்கூடிய, மக்களை அடிமைத்தனத்திலே வச்சிருக்கக்கூடிய ஒரு குரூர புத்தியோட வெளிப்பாடு தான் இது. இல்லைன்னா அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிமுக ரெட்டையில சின்னத்தில் நின்று வாக்கு சேகரித்து வாக்கு வாங்கி வெற்றி பெற்று இன்னைக்கு எம்எல்ஏ ஆனவர், ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர் தான் PH பாண்டியன். இன்னைக்கு அந்த அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்காக கீழே களத்தில் வந்து சண்டை போட்ட தொண்டர்கள் எத்தனையோ சண்டை போட்டிருப்பாங்க. களத்தில் எத்தனை பேர் வந்து எத்தனை வேலை பார்த்துருப்பாங்க, எத்தனை பேர் நோட்டீஸ் ஒட்டியிருப்பான், நோட்டீஸ் கொடுத்துருப்பான், எத்தனை பேர் போஸ்டர் ஒட்டியிருப்பான், எவ்வளோ வேலைகள் பார்த்துருப்பாங்க. கீழே களத்தில் வந்து திமுக தொண்டர்களோட எத்தனை பேர் சண்டை போட்டிருப்பாங்க. இன்னைக்கு அவர் சொந்த தேவைக்காக அவருக்கு வேலை பார்த்த தொண்டர்களை என்னைக்கா நினச்சி பார்த்துருப்பாரா? அவர் சுய தேவையை மட்டும்தான் நினச்சி பார்த்துருக்காரு. நினச்சி பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த சுய தேவையை பூர்த்தி கொள்வதற்கு அவர் கட்சி மாறிட்டார். அவர் பதவிக்காக கட்சி மாறிட்டார், பணத்துக்காக கட்சி மாறிட்டார். ஆனால் கீழே இருக்க தொண்டர்கள் என்னைக்கா நினச்சி பார்த்தாரா? அந்த தொண்டர்கள் வந்து இன்னைக்கு கட்டாயமாக வந்து அவங்களோட வாக்கில் வந்து கட்டாயமாக வெளிப்படுத்துவாங்க. அவங்களோட கோபத்தை வந்து இந்த முறை வெளிப்படுத்துவாங்க. இது திமுக மட்டும், இந்த அதிமுக மட்டும் இல்லை, அதிமுக தொண்டர்கள் மட்டும் இல்லை, திமுக தொண்டர்களும் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களும் தான் அதே சண்டையில் தானே இருந்தாங்க. அந்த அதிமுக கீழே எவ்வளோ சண்டை போட்டிருப்பாங்க. அவங்களுக்காக சண்டை போட்டு ஜெயிச்ச ஒருத்தனுக்கு வந்து அந்த தொண்டர்களுக்கு அவர் நியாயமாக இருந்ததே இல்லை. அப்படிங்கும்போது அந்த தொண்டர்கள் தங்களோட கோபத்தை வந்து கட்டாயமாக இந்த தேர்தலில் வெளிப்படுத்துவாங்க. நிச்சயமாக வந்து அவர் மேலே மிகப்பெரிய அதிருப்தியில் தான் மக்கள் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து திமுக சார்பில் மனோஜ் பாண்டியன் நிப்பாட்டப்பட்டாலுமே திமுக கட்சிக்காரனே வேலை பார்க்க மாட்டான். நிச்சயமாக பார்க்க மாட்டான். எப்படிங்க பார்ப்பாங்க? இது வந்து நம்ம வெளிப்படையாகவே தெரியுது. வெளிப்படையாக என்ன சொல்கிறது, உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி வெளிப்படையாக தெரியுது. இருந்தாலும் அவங்க நிறுத்துறாங்கன்னா நம்ம தேர்தலில் பார்ப்போம். ஸ்டாலின் அரசாங்கத்தோட திமுகவோட ஒரு பெரிய சாதனை அவங்க சொல்கிறது வந்து மாதந்தோறும் பெண்களுக்கு 1000, கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய், இந்த லேப்டாப் ஸ்கீமு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்களே. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் மக்கள் மத்தியில் வாக்குகள் வராதா? அதாவது இப்போ நான் முதல்ல சொன்னதான், மக்களை வந்து அறியாமையிலே வச்சுக்கிட்டு, மக்களை வந்து சுயசிந்தனையிலே இல்லாமல் வச்சு அதன் மூலயமா மக்களோட வாக்குகளை அறுவடை செய்கிறது தான் இன்றைக்கி சூழலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய
அரசியல் யுத்தியாக அவங்க அதை மட்டும் தான் பார்க்குறாங்க. அவங்க தான் அதை தான் அவங்க முதலீடாகவும் பார்க்குறாங்க. ஆனால் நாம் வந்து களத்தில் வந்து மக்களுக்கு முழுமையான அரசியலை வெளிப்படுத்திட்டு இருக்கோம், முழுமையான அரசியல் விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம். அரசியல்னா என்ன, அதிகாரம்னா என்ன, ஜனநாயகம்னா என்ன, ஜனநாயக நாட்டில் வாக்கோட சக்தி என்ன அப்படிங்கிறத நம்ம மக்கள் மத்தியில் வெளிப்படுத்திட்டு இருக்கும்போது இந்த 1000 ரூபாங்கிறது வந்து எடுபடாதுங்கிறது நம்மளோட நிலைப்பாடு. அப்போது இப்பவும் நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்னா, என்ன கேள்வி மக்கள் மத்தியில் வைக்கிறோம்? இந்த 1000 ரூபா வாங்கக்கூடிய மக்கள், 1000 ரூபாயினால ஓட்டு போடணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம என்ன ஒரு கேள்வி வைக்கிறோம்னா, இந்த 1000 ரூபாயில உங்களோட எந்த பிரச்சனையாவது தீர்க்கப்பட்டிருக்கா? இப்போ இன்னைக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லைன்னா கூட 1000 ரூபா கொடுக்குறாங்க. 1000 ரூபாய் வச்சு ஒருத்தன் குடும்பம் நடத்த முடியுமா? அப்போ அவனுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு, அவனோட பொருளாதாரத்தை அவனே ஈட்டிக்கிறதுக்கான என்ன திட்டங்கள் வந்து இந்த அரசாங்கம் வச்சிருக்கு? அப்போ அந்த கேள்வியை கேட்கணும்ல. இன்னைக்கு வந்து ஒரு குரூப் எக்ஸாம் வந்து தடை செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த எக்ஸாமை நிப்பாட்டியிருக்காங்க இவங்க முறைகேட்டினால. அதனால எத்தனை பேரோட வாழ்க்கை பாதிக்கப்படுது? இன்னைக்கு இந்த 1000 ரூபா கொடுக்குறாங்க, அரசு ஊழியர்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்குறாங்களா? வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு சரியான சம்பளம் கொடுக்குறாங்களா? இல்லை அவங்களுக்கான ஓய்வூதியத்தை சரியாக கொடுக்குறாங்களா? எதையுமே கொடுக்குறதில்ல. அப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே தெரியும், இன்னைக்கு வந்து அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், அரசு வேலையில் இருந்து இன்னைக்கு ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்களாக இருக்கட்டும், யாருக்குமே சரியான முறையில் வந்து இந்த அரசு வந்து அந்த திட்டத்தை செயல்படுத்தலாம், அவங்களுக்கான ஊதியத்தை திருப்பி கொடுக்கல. சரியான வேலைக்கு சரியான ஊதியம் கொடுக்காங்களா? போன வாட்டி தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க, கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம், கொடுத்தாங்களா? யாருமே இல்லை. மக்கள் எல்லாம் ரோட்டில் நின்று போராடிட்டு இருக்காங்க. இவங்க எல்லா போராட்டத்தையும், மக்கள் பிரச்சனையும் எதையுமே தீர்க்காம அதை எல்லாத்தையுமே இந்த 1000 ரூபா கொடுத்து மறைச்சிடலாம். எல்லாத்துக்கும் 1000 ரூபா, குழந்தைகளுக்கு 1000 ரூபா, மாணவர்களுக்கு 1000 ரூபா, மாணவிகளுக்கு 1000 ரூபா, முதியோர்களுக்கு 1000 ரூபா, பெரியவங்களுக்கு 1000 ரூபா, பெண்களுக்கு 1000 ரூபா. எதுக்கு 1000 ரூபா? அப்போ நீ என்ன செய்கிற? நீ அந்த 1000 ரூபா கூட சம்பாதிக்க முடியாத ஒரு நிலைமையில என்னை வச்சிருக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு குரூரமான மனநிலை. அதுக்கு நீ ஏதாவது மாற்று வழி வச்சிருக்கியா? மக்களை வந்து தன் வீட்டு தேவைக்கு தேவையான பொருளாதாரத்தை தங்களாலவே நிறைவேற்றக்கூடிய ஒரு திட்டம்லாம் நீ கொடுக்கணும். வேலைவாய்ப்பு திட்டங்கள் வச்சிருக்கியா? எதுவுமே கிடையாது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய வளங்களை பூரா தனி முதலாளிக்கு வித்துருத, நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை பூரா தனி முதலாளிக்கு வித்துருத, வரிப்பணத்தை பூரா இப்படி வந்து நீ வந்து மக்கள் மத்தியில் 1000 500 கொடுக்குற, ஓட்டுக்கு காசு கொடுக்குற. அப்படின்னா மக்களுக்கான செயல் திட்டங்கள் என்ன இருக்குது? இதில் மருத்துவம் எங்கே போகுது, கல்வி எங்கே போகுது, மின்சாரம் எங்கே போகுது, இப்போ சாலை வசதி எங்கே இருக்குது? எதுவுமே இல்லை. அப்போ நம்ம வரிப்பணத்தை பூரா இப்படி வீணடிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், நிர்வாகத்திறனற்ற ஒரு அரசாங்கம், கேடுகட்ட ஒரு அரசாங்கமாக தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. இந்த 1000 ரூபா வாங்கக்கூடிய நம்ம மக்கள் வந்து அறியாமையில் ஒரு சிலர் ஓட்டு போடுவாங்க. ஆனால் அரசியல் புரிதல் உள்ள, அரசியலை தெளிவு பெற்ற, அரசியல்லாம் என்னென்னு கேள்வி கேட்கக்கூடிய மக்கள் யாருமே இதை பார்த்து கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க. இன்றைக்கி அந்த தெரிஞ்ச மக்கள் வந்து இந்த அறியாமையில் இருக்கக்கூடிய மக்களையுமே வந்து அரசியல் படுத்தக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி நாம் வந்து களத்தில் பார்க்குறோம். அதனால் இது வந்து கண்டிப்பாக இனி வந்து எடுபடாது. இப்போ 2026 தேர்தலோட கூட்டணி கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவுக்கு 22 கட்சி கூட்டணி, 26 கட்சிங்கிறாங்க. அது மாதிரி அதிமுகவுக்கும் ஒரு பிஜேபி, ஏடிஎம்கே, அப்புறம் சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்ந்து அவங்களும் இப்போதைக்கு ஒரு 6 கட்சி 7 கட்சி கூட்டணியால் இருக்குது. நாம் தமிழ் கட்சி வழக்கம் போல் தனித்து களமாடுது. அதே போல் விஜயும் தனித்து தான் களமாடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்படிலாம் பார்க்கும் பொழுது நாம் தமிழ் கட்சி ஒரு வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட ஏடிஎம்கே டிஎம்கேட்ட இருக்கிற பணபலம் இல்லை, அவங்களுக்கு இருக்கிற அந்த விளம்பர வசதி இல்லை, ஊடக பலம் சுத்தமாக இல்லை, அதிகார பலம் கிடையாது. விஜயை பொறுத்த வரைக்கும் அது அவரே விளம்பரம் தான், அது அதனால் அவர் வேண்டாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி அதை வந்து எதிர்கொள்ள போகிறீங்க? எப்படி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி ஊடகம் பலம், பணபலம், அதிகார பலம் இது எல்லாமே இருந்து தான் இவ்வளோ நாள் அவங்க அரசியலை வந்து அரசியலில் வெற்றியை வந்து அவங்க சாதிச்சுட்டு இருக்காங்கனாலுமே மக்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி திமுக 2 கட்சியுமே அதே ஊடக பலம், அதே அதிகார பலம், அதே பணபலம் ரெண்டுமே ஈக்குவலாக தானே இருந்தாங்க. 2 பேரும் மக்கள் வந்து மாற்றி தானே ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஒரு முறை திமுக ஜெயிக்கும் போது ஒரு முறை அதிமுக. அப்போ மக்கள் வந்து இவங்க அரசியல் மேலே ஒரு கோபம் இருக்கும்போது என்னைக்கா இருந்தாலும் தேர்தல் வெற்றி நிர்ணயிக்கிறது மக்களோட மனநிலை தான். மக்களோட மனநிலை வெறும் பணத்துக்காக மட்டும்தான். இதில் பணம் அதிகமாக கொடுத்தவங்க வரிசையாக ஜெயிச்சுட்டே தான் இருக்கணும். ஆனால் இல்லை, நடந்ததில்லை, மாற்றி தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அந்த அடிப்படையில் வந்து மக்களோட மனநிலை என்ன அப்படின்னா வெறும் பணம் கிடையாது, மக்களுக்கு யார் சரின்னு தெரியுதோ அதைத்தான் வந்து அவங்க வெற்றியாளர்களாக மாற்றுதாங்க. ஆனால் அந்த சரியானது தெரிகிறத வந்து இவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் தான் எல்லாம் சரி, நான் தான் 1000 ரூபாய் கொடுத்து நாங்கள் எல்லாம் சரியானவங்க மாதிரி. ஆனால் நாங்கள் வந்து மக்கள்கிட்ட என்ன சொல்கிறோம், நீங்கள் என்ன தான் ஊடக பலம் மூலமாக நீங்கள் விளம்பரப்படுத்தினாலும் உன்னோட செயல் திட்டத்தை தானே விளம்பரப்படுத்த முடியும். உன்னோட செயல் திட்டம் என்னது? இந்த 1000 ரூபா கொடுக்குறது, எல்லாத்துக்கும் 1000 ரூபா கொடுக்குறது உன்னோட அதிகபட்ச திட்டம். ஆனால் அந்த 1000 ரூபா கொடுக்குறது தவறான ஒரு திட்டம்ங்கிறத நான் மக்கள் மத்தியில் வெளிப்படைய வைக்கிறேன்ல. அப்போ மக்கள் விழிப்புணர்வு தான் இங்கே மிகப்பெரிய விளம்பரம். அந்த விழிப்புணர்வை வந்து நாம் தமிழர் கட்சி மிக தெளிவாக வந்து களத்தில் மக்களோட நாங்கள் நின்று செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து இவங்க இந்த 21 கட்சி கூட்டணியாக இருந்தானே, 71 கட்சி கூட்டணியாக இருந்தானே, கூட்டணி நீங்கள் வச்சிங்க, கூட்டணி வச்சு யாருக்கு பயன்? கூட்டணி வச்சு உங்கள் அரசியல் கட்சிகளோட நிர்வாகிகளுக்கு மட்டும் தானே பலனை தவிர்த்து மக்களுக்கு என்ன? உங்கள் கூட்டணியால் மக்களுக்கு என்ன பயன் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல. நீங்கள் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிங்க? என்ன நோக்கத்துக்காக கட்சி ஆரம்பிச்சிங்க? யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சிங்க? எந்த செயல் திட்டம் பண்ணுறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிங்கிற ஒரு கேள்விகள் இருக்குல்ல. அந்த கேள்விகள் ஏதாவது உங்கள் கூட்டணி தர்மத்தில் வரும்போது இந்த கேள்விகளுக்கு ஏதாவது பதில் இருக்கா? எல்லா கேள்விகளும் அடிபடுது. அப்போ நீ என்ன நோக்கத்துக்காக கட்சி ஆரம்பிச்சுங்கிறதே வந்து அடிபடும் போது நீ எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும்? அந்த எதுக்கு நீ செயல்படணும்? எதுக்கு நீ தேர்தல் அரசியலில் மக்களை சந்திக்கணும்?
இப்போ எந்த ஒரு அடிப்படையுமே இல்லை, எந்த ஒரு புரிதலும் இல்லாமல், எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல், வெறும் கூட்டணிக்காகவும் ஒரு சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் நீ அரசியல் பண்ணக்கூடிய அரசியலை வந்து இன்னைக்கு மக்கள் வந்து அருவருப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் நாம் தமிழர் கட்சி களத்தில் உண்மையிலே மக்களோட கூட்டணி வச்சு மக்களுக்கான பிரச்சனைக்காக மக்கள்ல இருந்து வந்த ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி செயல்பட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியோட ஒவ்வொரு தொண்டர்களும், ஒவ்வொரு நிர்வாகிகளும், ஒவ்வொரு வேட்பாளர்களும், மக்கள் பிரதிநிதிகளும் இந்த வேலையை செய்கிறதுனால மக்கள் வந்து இந்த 21 கட்சி கூட்டணி, 25 கட்சி கூட்டணி, 10 கட்சி கூட்டணி இதை பற்றிலாம் வந்து மக்கள் இன்னைக்கு சிந்திக்கிறது இல்லை, அதை அலாட்டிக்கிறதும் இல்லை. அதே மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா 500 ரூபா தான். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 1000 ரூபா 500 ரூபாயால் இங்கே உள்ள அடிப்படை பிரச்சனைகள், தமிழ்நாட்டோட பிரச்சனைகள் ஏதாவது தீர்க்கப்பட்டிருக்கா? இந்த கச்சத்தீவு பிரச்சனையா, இல்லை தமிழக மீனவர்கள் பிரச்சனையா, இல்லை காவேரி பிரச்சனையா, இல்லை முல்லை பெரியார் பிரச்சனையா, இல்லை மதுரையில் டங்ஷன் தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாங்களா அது அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கா, இல்லை வந்து டெல்டாவில் நிலக்கரி எடுக்கக்கூடிய திட்டங்கள் போட்டாங்களே, இந்த மாதிரி இயற்கை வளங்களை அழிக்கக்கூடியது, கனிம வள கொள்ளையை தடுக்க முடிஞ்சதா, எதாவது செய்ய முடிஞ்சதா? எதுவுமே இல்லை. இதை எல்லாத்தையுமே தடுக்கக்கூடிய ஒரு கட்சி, மக்கள் விரோத திட்டங்கள் எல்லாத்தையுமே தடுக்கக்கூடிய கட்சி அதிகாரத்தில் இல்லாத நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் களத்தில் போராடி மக்கள் அரசியல் வெளிப்படை செய்து மக்கள் மத்தியில் போராட்டத்தை எடுத்து மக்களோடய போராட்டத்தை எடுத்து அந்த போராட்ட காலத்தில் மக்களையும் ஈடுபட வச்சு அந்த மக்கள் போராட்டங்களின் மூலமாக வெற்றி பெற்றிருக்கும். அப்போ இது மூலமா என்ன தெரிய வருதுன்னா, மக்கள் அரசியல் விழிப்புணர்வு அடைகிறாங்க. அப்போ இவங்க இந்த கூட்டணி பலம், இந்த அதிகார பலம், இந்த ஊடக பலம் வச்சு இவங்க செயல் திட்டங்களை விளம்பரப்படுத்தினாலும் அவங்க செயல் திட்டம் மக்கள் மத்தியில் இனி எடுபடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட நிலைப்பாடு. அந்த மக்கள் வந்து இந்த தேர்தலில் காட்டுவாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க வேட்பாளர் அறிவித்த உடனே அதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம வந்து பரப்புரை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மக்கள் மத்தியில் வரவேற்பு அப்படிங்கிறத தாண்டி நாம் தமிழர் கட்சியோட கட்சி கேடர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எப்படி பரப்புரை மேற்கொள்ளுதாங்க, ஒரு தன்னெழுச்சியாக வராங்களா? நீங்கள் நம்ம பதிவை பார்த்தீங்கனாலே தெரியுங்க. நாங்கள் நிறைய ஊரில் வந்து மக்கள் தன்னெழுச்சியாக வந்திருக்காங்க. இப்பவும் நாங்கள் வந்து ஒரு 40-50 ஊரில் பிரச்சாரத்தை முடிச்சிருப்போம். கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 10-20 ஊரில் வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு உறுப்பினர்களுமே கிடையாது. நம்ம நாம் தமிழர் கட்சிக்குன்னு உறுப்பினரே இல்லை. ஆனால் அந்த ஊருக்குள்ளே போகும்போது அவங்களா இப்போ ஃபோன் அடிச்சு கூப்பிட்டு எங்கள் ஊருக்கு எப்போ வருவீங்க, எங்கள் ஊருக்கு வாங்கினே, வேட்பாளர் எங்கள் ஊருக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் 20, 30, 40, 50 இளைஞர்கள் வந்து தன்னெழுச்சியாக வராங்க. இப்போ கூட நான் நேற்று முந்தானத்து கூட ராஜாங்கபுரம் ஒரு ஊரில் போயிருந்தோம், தெற்கு கருமனூர் ஒரு ஊரில் போயிருந்தோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் ஒரு ஊருக்கு, இந்த 2 நாளைக்குள்ள ஒரு 4 ஊருக்கு போயிருந்தோம். இந்த 4 ஊர்லேயும் கிட்டத்தட்ட 50-100 இளைஞர்கள் தன்னெழுச்சியாக வந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கு முன்னாடி கலிதீர்த்தான்பட்டின்னு சொல்லி ஒரு கிராமத்தில் வந்து தன்னெழுச்சியாக 100 இளைஞர்கள் ஒரே நாளில் வந்துட்டாங்க. நாங்கள் ஒருத்தர் அந்த ஊரில் பார்க்க போயிருக்கோம். அவங்க 100 பேர் வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம கட்சிக்கு ஆதரவாயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு உறுப்பினர் அட்டையே நம்ம போட்டிருக்கோம். இன்னும் நிறைய பேருக்கு நம்ம வந்து இப்போ உறுப்பினர் அட்டை போட முடியல நம்மளால். நம்ம தேர்தல் பணியை பார்க்குறதா இல்லை அவங்களுக்கு உறுப்பினர் அட்டை போடுறதாங்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய கிராஸ் ஆகுது. அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து இளைஞர்கள், குறிப்பாக வந்து இளைஞர்கள் வந்து தன்னெழுச்சியாக நாம் தமிழர் கட்சி நோக்கி நகர்றாங்க. அதை தான் நான் முதலே சொன்ன மாதிரி தான், மக்கள் விழிப்படைஞ்சிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் மக்களுக்கான திட்டங்கள் செயல்படுத்தாமல் உண்மையில் வந்து மக்கள் அரசியலில் வெல்ல முடியாதுங்கிறது நம்ம உறுதியாக சொல்லலாம். இப்போ தேர்தல் அரசியலில் முக்கியமான விஷயம் அந்த பாகமுகவர்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சிக்கான வீக்கான ஒரு பாயிண்ட் பெரிய அது அந்த பூத் ஏஜென்ட் தான். ஸோ ஆலவலம் சட்டமன்ற தொகுதி அந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு இருக்குது? இல்லை, இதை வந்து நாங்கள் வந்து முதல்ல தெளிவாக உணர்ந்து தான் இந்த முறை தேர்தலை வந்து நம்ம சந்திக்கவே போகிறோம். ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் இதுவரைக்கும் நம்ம வந்து முழுமையான பாக முகவர்களை, அதாவது என்ன சொல்கிறது, பூத் ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம போட்டதே இல்லை. அதான் உண்மை. அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். ஆனால் இந்த முறை வந்து நம்ம தேர்தலை சந்திக்கும் மொத்தம் 332 பூத் இருக்குது. அந்த 332 பூத்துக்குமே வந்து நம்ம முகவர்களை இப்போ போடுற வேலையை நம்ம பார்த்துட்டோம். அதில் கிட்டத்தட்ட 200 தாண்டி நம்ம போட்டும் முடிச்சிட்டோம். இப்போ வந்து தன்னெழுச்சியாக வரக்கூடிய இளைஞர்கள் வந்து அவங்களாவே வராங்க, அவங்களாவே உறுப்பினர் அட்டை போடுறதுக்கு நிற்கிறாங்க. அந்த வேலையை தான் இப்போ வந்து நம்ம ஒரு வார காலம் எடுத்து அதை நம்ம முழுசாக முடிச்சு தான் தேர்தலை இந்த முறை சந்திக்கிறோம். முழுவதுமாக இந்த முறை வந்து 100% வந்து பூத் முகவர்களை நம்ம ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டுருவோம் நாம் தமிழர் கட்சி சார்பாக. இப்போ அண்ணன் வந்து உங்களை வேட்பாளராக தேர்ந்தெடுக்கும் போது ஸ்பெஷலாக உங்கள்கிட்ட எதுவும் சொன்னாரா? ஸ்பெஷலாக என்ன சொல்கிறது, அண்ணன் அதை சொல்கிறதில்ல, நம்ம முதல்ல சொன்னது தான். நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும், நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளருங்கிறது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு தான். அந்த பொறுப்பை உணர்ந்து மக்கள் பணியாற்றுங்கள் அப்படிங்கிறத விட எல்லாருக்கும் பொதுவாக நமக்கும் சொன்னார். கண்டிப்பாக வந்து மக்களை போய் சந்திங்க, மக்கள் வந்து மாற்றத்தை எதிர்பார்த்து தான் நிற்கிறாங்க. நீங்கள் மக்களை சந்திக்கும் போது மக்கள் கண்டிப்பாக உங்களை வந்து வெற்றியாளராக மாற்றுவாங்க. உங்களுக்கான வேலையை வந்து மக்களே கொடுப்பாங்க, நமக்கான வேலையை வந்து மக்கள் கொடுப்பாங்க, நீ மக்கள்கிட்ட போகணும் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னார். மக்களிடம் செல், அதுதான் வந்து அண்ணனோட ஆணித்தரமான வார்த்தை. அதையும் நான் வந்து அதை என்னோட பசுமரத்தாணி போல் என் நெஞ்சில் வாங்கிட்டு தான் நாங்கள் மக்களை மட்டும் சந்திக்கிறத மட்டும்தான் நம்ம முழுமையான வேலையாக பார்த்துட்ருக்கோம். சரி, நீங்கள் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி அண்ணன்.